ஸோ இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர் அளவரையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் நல்ல கைது கொடுக்கலாம். நீங்கள் இந்த மீட்டிங் வந்து ஒரு நல்ல முடிவு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் யூ ஹேவ் மேட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா the children are longing for the parents. அம்மா வந்து செல்ஃபியில் பிஸியாக இருக்கிறாங்க, அப்பா வேலையில் பிஸியாக இருக்கிறாரு. we have nobody to play. And I am very happy that many parents have come. Some are still coming. இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பல நாடுகளிலே இது ஒரு பெரிய பிரச்சனை. பேரண்ட்ஹுட், அந்த பெற்றோர் தன்மையினாலே இஸ் a presence. இருத்தல் presence. இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னாக்கா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் யூ ஹேவ் டேக்கன். அதனால இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு வைத்து வருகிறேன். இந்த ஷார்ட் டைம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக அறிவியலாளர்கள் நம்மளுடைய தலைமுறையை ஒரு 7-8 வகை அமைச்சிருக்காங்க. உங்களை சில பேருக்கு தெரியும். அது என்ன தலைமுறை? இப்போ இருக்கிற தலைமுறை என்ன? இந்த ஜெனரேஷன். வாட் இஸ் திஸ் பிரசன்ட் ஜெனரேஷன்? இந்த ஜெனரேஷன் எப்படி நம்மளை கையாளுறாங்க, நம்ம எப்படி இந்த ஜெனரேஷனை கையாள வேண்டும்? அதற்கு பிறகு இந்த ஜெனரேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹவு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜெனரேஷன். மூன்றாவதாக என்னென்ன சவால்கள், வாட் ஆர் த சேலஞ்சஸ்? இந்த மாதிரி ஜெனரேஷனை கையாளுவதற்கு ஃபார் த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃபார் த ஸ்கூல், ஃபார் த சொசைட்டி என்னென்ன சவால்கள், சேலஞ்சஸ்? கடைசியாக சரி, இங்கே இருந்து நம்ம என்ன போகிறோம்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? எதிர்காலம் என்ன? இதை நினைச்சு அழுது பிரயோஜனம் இல்லை, சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஹவு we have to handle this generation. இதை வந்து பல நாடுகளை நான் பார்த்ததுனால ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இதை வைத்துத்தான் இன்றைக்கு பல நாடுகளிலே ஸ்கூல் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துருக்கீங்க, அங்கே வந்து கேம்பியன் ஸ்கூல் மாதிரி 5 மான்ஃபோர்ட் ஸ்கூல். we have 5 மான்ஃபோர்ட் schools in Singapore. Most of the former presidents of Singapore, they are all Montfort school old books. Similarly, Thailand, the Prime Minister of the last 2 Prime Minister, old works of Montfort schools. Thailand, they have 20 Montfort schools. Compared to 20 Montfort schools. The minimum students are 5,000 in each school. The Montfort brothers are the biggest university in Thailand, Assumption University. அப்போ இந்த சிலபஸை வந்து மாற்றுறாங்க, கீப்பிங் தி ஜெனரேஷன் இன் மைண்ட். ஸோ அதனால் சம்திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஜெனரேஷன். அப்போ பெற்றோர்கள்னா இல்லை அஸ் அ டீச்சர், ஹவு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜெனரேஷன். இது ரொம்ப முக்கியம். when I went to ஒரு ஸ்கூல், ஒரு செமினார் போனேன். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு சார், அவரை கேட்டேன், சார் இந்த வருஷம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? how are the students? அவர் சொன்னார், பிரதர் 3 மாதம் கிட்ட பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் the students thought I will change. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க, நான் மாற மாட்டேன், they have to change. இன்னைக்கு இது நடக்காது. we have to change. இதே மாதிரி எத்தனை பெற்றோர் நம்ம சொல்கிறோம், நான் மாற மாட்டேன், பிள்ளைங்க தான் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் பியாண்ட் சேஞ்ச். என்னை யாரும் மாற்ற முடியாது. பட் டுடே அவர் children are telling us that you also have to change. பெற்றோர்களை நீங்களும் மாறணும். அதான் கடைசி. Now
இன்றைக்கு வந்து அறிவியலாளர்கள் இந்த தலைமுறையை 8 வகையாக பேசுகிறாங்க. 8 டைப் ஆஃப் ஜெனரேஷன். நான் பேசுகிறப்ப நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் எந்த ஜெனரேஷன் வரீங்கன்னு சொல்லி. நம்பர் ஒன் வந்து 1901 1927 வரைக்கும் பிறந்தாங்க. அவங்க ஜெனரேஷன் பார்த்து கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன், பெரிய ஜெனரேஷன். இன்னைக்கு அவங்க வயசு வந்து 99 இல்லை அதுக்கு மேலே. அப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன், பெரிய ஜெனரேஷன். ரெண்டாவது அமைதியான ஜெனரேஷன், சைலண்ட் ஜெனரேஷன். அப்படி எப்போ போனாங்க? 1927 1945 வரைக்கும். இன்னைக்கு அவங்க வயசு வந்து 81 92 வரைக்கும். செகண்ட் ஜெனரேஷன், அதுக்கு பேரு அமைதியான ஜெனரேஷன். இங்கே இருக்க யார் பார்ப்பீங்க? அமைதியாக பார்த்துருப்பாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம். மூன்றாவது பேபி பூமர்ஸ். அந்த டைம்ல தான் வேர்ல்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க பிறந்தது 1946 இருந்து 1964 வரைக்கும். இன்னைக்கு அவங்க வயசு வந்து 62 80 வரைக்கும். இது தேர்ட் ஜெனரேஷன், பேபி பூமர்ஸ். இந்த டைம்ல தான் உலக பாப்புலேஷன் அதிகமாகும். அதனால தான் பேபி பூமர்ஸ். மூன்றாவது ஜெனரேஷன். நான்காவது ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ் அவங்க பிறந்தது 1965 to 1980. இன்னைக்கு வயசு 46 இருந்து 61 வரைக்கும். இது ஃபோர்த். 5 முக்கால்வாசி 5வது ஜெனரேஷன் வருவீங்க. அவங்களுக்கு பேர் ஜெனரேஷன் ஒய், இல்லாமல் மில்லேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லேனியல் 1981 இருந்து 1996 வரைக்கும் பிறந்தாங்க. இன்னைக்கு அவங்க வயசு 30 to 45 years. அப்போ முக்கால்வாசி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி. அவங்க பெற்றோர்கள் அந்த வயசு மில்லேனியல். அதுக்கு அடுத்து 6வது ஜெனரேஷன், ஜெனரேஷன் இஸ் ஜென் சி அப்படிம்பாங்க. இப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனரேஷன். இந்த ஜென் சி வந்து 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஜெனரேஷன் சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க வயசு வந்து 14 to 29 years old. அப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 24 வரைக்கும். இப்போ முக்கியமான ஜெனரேஷன் நோட் பண்ணுறாங்க. முக்கியமான ஜெனரேஷன் இது ஜென் சி, ஜென் இசட். 7வது ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஆல்ஃபா. இந்த ஃப்ரெண்டோட இருக்கிற சில இவங்க எல்லாமே ஜெனரேஷன் ஆல்ஃபா. 2013 இருந்து 2024 வரைக்கும் பிறந்தாங்க. இன்னைக்கு வயசு 2 இருந்து 13 வரைக்கும். இந்த ஜென் ஆல்ஃபா. இப்போ முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டரில் படிக்கணும்னாமே ஜென் சி, ஜென் ஆல்ஃபா. த லாஸ்ட் ஜெனரேஷன் இப்போ பிறந்துக்கிட்டு இருக்கிறது பிறக்க போகும் ஜெனரேஷன் பீட்டா. இது வந்து 2025 இருந்து 2039 வரைக்கும் பிறக்க போகும். ஆல்ரெடி 1 year இந்த ஸ்கூலுக்கு வருது. இதுதான் 8 ஜெனரேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜென் ஜியும் ஜென் ஆல்பாவுடைய பெற்றோர்கள் வந்து முக்கால்வாசி பேர் ஜென் ஒய், மில்லேனியல், இல்லாட்டாங்க ஜென் எக்ஸ். இதுதான் பேக்ரவுண்ட். இந்த ஜெனரேஷன் குறித்து இந்த ஒவ்வொரு ஜெனரேஷன் என்ன குவாலிட்டிஸ், என்ன சேலஞ்ச் சவால்கள், இது தெரிஞ்சாலே we can understand our children better. நான் சொல்றது அப்படியே தமிழ்ல இருக்கு. The first generation மிக சிறந்த தலைமுறை நான் சொல்றது. 2வது அமைதியான தலைமுறை. 3வது பேபி பூமர்ஸ். 4வது ஜெனரேஷன் எக்ஸ். 5வது மில்லேனியல். 6வது ஜெனரேஷன் சி. 7வது ஜெனரேஷன் ஆல்ஃபா. 8வது ஜெனரேஷன் பீட்டா. இதான் பிரசன்ட் ஜெனரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் the generation Z இசட். இவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பிறந்தவங்க. they are born with a smartphone. the generation Z. அப்புறம் நம்ம 9th இருந்து காலேஜ் படிக்கலாம். இவங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகம் மற்றவங்களோட. 2வது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி.
வாழ்றது பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. மூன்றாவது டிஜிட்டல். நாங்கள் தான் டெக்னாலஜி. மம்மி டாடி உங்களுக்கு தெரியாது. we know everything. அப்போ எனக்கு டெக்னாலஜி தெரிஞ்சா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ப்ரைட். அது தவறு. இருந்தாலும் அதான் ஜெனரேஷன். அப்போ டெக்னாலஜிக்கு எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். டெக்னாலஜிக்கு பிறந்தவங்க நாங்கள். மம்மி தாத்தா அவங்களுக்கு வந்து தெரியாது. பாஸ்வேர்டு போட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஃபோனை திரும்பி தொடர்றது கஷ்டம். they can remove the phone separately and put it back. இதான் ஜெனரேஷன். அப்போ என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இந்தியன் சர்வே மோஸ்ட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் இவங்களுக்கு கிளாஸ் ரூம் டீச்சிங் பிடிக்கல. they don't like classroom teaching. they want short video, TikTok, Instagram, YouTube. எங்களுக்கு அது பார்த்தா தான் பிடிக்கும். அடுத்தது வெரி ப்ராக்டிக்கல் அவுட்புட், ப்ராக்மேட்டிக் அவுட்புட். எப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரொம்ப முக்கியம் எதிர்காலத்தில். ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி இருந்திருக்கு. அது ஒரு ஃபீலிங்ஸ் ஆனாங்க. கடைசியாக சோஷியலி வெரி கான்ஷியஸ். அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். குறிப்பாக ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் எங்கள் உலகத்தில் எல்லாருமே சமம், நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஃப்ளெக்சிபிள், எங்களுக்கு ஒன்றும் இது ஐடியா கொடுக்காதீங்க, கிவ் மீ இண்டிபெண்டன்ஸ், எனக்கு என்ன அப்படி வாங்கணும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நிறையா சமுதாயத்தை மாற்றணும். சோஷியல் சேஞ்ச். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன். ஐ கேன் ப்ரே ஆஸ் ஐ லைக். நான் எப்போனாலும் கோயில் போக மாட்டேன். ஐ கேன் ப்ரே டு காட் ஆன் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் இந்த ஜெனரேஷன் ஜென் சி. தி ஜென் ஆல்ஃபா. இவங்க வந்து இந்த நூற்றாண்டு ஃபர்ஸ்ட் போதாங்க. அதனால இந்த நூற்றாண்டு எங்களுக்கு சொந்தம். we are part of this new generation. இந்த புது நூற்றாண்டு 21st century. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து மில்லேனியல் பேரண்ட். சொன்ன மாதிரி மில்லேனியல் ஜெனரேஷன் எக்ஸ். இவங்க வந்து they are born with the technology. அதனால செல்போன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. செல்போனை பார்க்காம சாப்பிட மாட்டாங்க ஜெனரேஷன். அப்படித்தானே? செல்போனை பார்த்து தான் சாப்பிடுவாங்க. செல்போன் கிடைக்கணும் அழுவாங்க. அழுது காரியத்தை சாதிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டலி இன்டகிரேட்டட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டெய்லி அவங்களுக்கு இதான் முக்கியம். அப்புறம் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் லேர்னிங். நம்ம தான் ஸ்லேட் இல்லாமலே படித்தோம். மரத்துக்கே உட்காந்து படித்தோம். பிளாக் போர்டில் படித்தோம். இவங்க எல்லாமே ஸ்ட்ரைட் அவே ஸ்கிரீன் லேர்னிங். அப்போ எஜுகேஷன் இஸ் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் டெக்னாலஜி. ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் ஸ்மார்ட் போர்டு, இன்டராக்டிவ் பேனல், ஸ்க்ரீன், இன்டராக்டிவ் வீடியோ, இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம், ஆன்லைன் லேர்னிங். சோஷியல் லைஃப் வந்து இவங்களுக்கு எல்லாமே கேம்ஸில் போயிடுச்சு. வீடியோ கேம் எல்லாம் வீடியோ கேமில் போயிடுச்சு. ஸோ தே லுக் ஃபார் அப்ரூவல் ஆன்லைன். வீட்டில் ஒன்றா உட்கார்ந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ கேமிங். அப்போ வெளியே போய் கிரௌண்ட் விளையாட விரும்பல. ஏதோ லைக் பிளே ஆப்ஷன். கடைசியாக இவங்க வந்து வெரி ஓப்பன் டு சொசைட்டி. ரொம்ப ப்ராட் மனப்பான், பரந்த மனப்பான். அது பாசிட்டிவ் பாயிண்ட். வெரி ஓப்பன். தே ரெடி டு அக்செப்ட் எனிதிங். இப்போ டைவர்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல ஒரு பாசிட்டிவ். ஓகே. நவ் இந்த ஜென் சி, ஜென் ஆல்ஃபா இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 1994 முன்னாடி பிறந்தவங்களுக்கும் 1994 பின்னாடி பிறந்தவங்களுக்கும் டோட்டல் டிஃபரன்சஸ். அப்சல்யூட்லி புது வகையான தலைமுறை. வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்ம பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? நான் 10th படிக்க போகிறப்ப டாடி ஸ்டாப். When I was like you,
அப்போ எனி கம்பேரிசன் பிடிக்கிறது. They don't like because this generation completely different, totally different. இந்த இடைவெளி, இந்த கேப் நம்ம பல பேர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த ஜெனரேஷன், இது முந்தின ஜெனரேஷன், எல்லா ஜெனரேஷனும் கம்ப்ளீட்டாக மாறுபட்ட ஜெனரேஷன், டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ இந்த பேரண்ட்ஸ் மில்லேனியம் 45 years ago, இந்த டிஃபரன்ஸ் கிரியேட்ஸ் கேப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கும் இந்த ஜெனரேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோஷியாலஜிக்கலி, சமூக ரீதியாக இட் இஸ் வெரி பிக் ப்ராப்ளம். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் ஒரே ஒரு டிசிப்ளின், பெற்றோர்கள் டிசிப்ளின் டெவலப் பண்ணுறாங்க. எஜுகேஷன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர். ஆனால் மெனி ஜென்சி சில்ட்ரன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு சரியான சுதந்திரம் வீட்டில் இல்லை, பேரண்ட்ஸ் அடிக்கடி தொடர்பு பண்ணுறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க, என்னோட அலோமி டு கோ அண்ட் டூ வாட் ஐ வாண்ட். நம்ப மாட்டாங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு தனி பர்சனல் ஸ்பேஸ் இல்லை. அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் இஸ் ஆன் போத் சைட். பேரண்ட் சைடில் இருக்கு, குழந்தை சைடில். இந்த கேப்பை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது? இந்த பிரிட்ஜ் பண்ணுறதுல பல பேர் இருக்காங்க. அது ஒரு பிரிட்ஜ் தான் ஸ்கூல். ஒன் ஆஃப் த பிரிட்ஜஸ் இஸ் ஸ்கூல். டீச்சர்ஸ், நண்பர்கள், அவங்க ஒரு பாடம். அவங்க ஒரு ஸ்கூல் now is playing a very important particular undergraduate. It's a very beautiful step to the school has taken. Teachers இருக்காங்க, parents இருக்காங்க. I would have been happy if all the students also were there. என்னுடைய ஸ்லைடில் போட்டுருந்தேன், parents, teachers, student connect அப்படி போட்டுருந்தேன். It's very important the bridge. அப்போ the struggle, இந்த ஒரு கஷ்டம் is on both sides. பேரண்ட்ஸ் சைடில் இருக்கு, அதர் த்ரீ சைடு, டீச்சர்ஸ் சைடில் இருக்கு. ஆனால் எந்த சைடும் தப்பு இல்லை, எந்த சைடும் கரெக்ட் இல்லை. நோ சைடு இஸ் ரைட் அண்ட் நோ சைடு இஸ் ராங். இதான் இந்த பேரண்ட். நான் இதை பேரண்ட்ஸ் காட்ட இன்றைக்கு இந்த வகுப்பறை கிளாஸ் ரூம் டீச்சிங் ஒரு சர்வேல சொல்றது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத எந்த அளவுக்கு மனசு நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, லெக்சர் மாடல் 10% தக்குது. இந்த கிளாஸ் லெக்சர் பண்ணுறாங்க, ஒன்லி 10% ஸ்டேயிங் வித் ஸ்டூடெண்ட். 20% ஆடியோ விஷயம் பார்க்குறது, அது நிலைக்கிறது. 30% டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸில் செய்கிறது, நடிச்சு காட்டுறது, இதெல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு 30% ஸ்டேயிங். 50% உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் மாணவன் மறக்க மாட்டான் கிளாஸ். தே டிஸ்கஸ். 75% ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிகல்ஸ். இந்த பிளேவே மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸாக செய்கிறது, கிளாஸில் லேபில் செய்கிறது, கிளாஸில் ஆக்டிவிட்டி, இதெல்லாமே 75% ஸ்டேயிங். கடைசியில் எப்போ ஒரு குழந்தை அதிகமாக மனசு தங்குதோ அந்த குழந்தையை டீச் பண்ணுறாங்க, அந்த குழந்தையை டீச் பண்ணுறாங்க. ஸோ இதான் லேர்னிங் பர்மிட். அதே வித்தியாசம் போட்டுக்கிறாங்க. அப்போ போக போக வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்கூல், பள்ளிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் போயிட்டு, இல்லை டீச்சர்ஸுடைய எதிர்காலம் எப்படி, அந்த பள்ளிக்கூடம் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் எந்த வருஷம் இருக்கும், இதெல்லாம் பேரண்ட்ஸ் பார்க்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இந்த மாதிரி போச்சுன்னா, இன்னைக்கு பெங்களூர் பேரண்ட்ஸ் ஹோம் ஸ்கூலிங் பள்ளிக்கூடம் இருப்பாங்களே, தேர் ஸ்கூலிங் இன் தேர் ஃபேமிலி. தேர் இஸ் a book by name Ivan Illich. அந்த புக் பேர் டீஸ்கூலிங் சொசைட்டி. எந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் ஒரு குழந்தைய பாதிக்குது அப்படின்னு ஆப்போசிட்டாக இருக்கிறார். ரொம்ப
அந்த மெனி இன்டெலிஜென்ஸ். இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோர் எல்லாருமே, டீச்சர் ஸ்கூல் எல்லாமே நம்மளோட குழந்தைகளை வந்து அவங்க எவாலுவேட்னா அவன் வாங்குற மார்க்கை மட்டும் பார்க்கணும். அப்போ தான் அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் பண்ணும். இந்த வீடியோ பாருங்க, 7 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்கு அந்த குழந்தைங்க. மோர் தென் 7 இன்டெலிஜென்சஸ். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு குழந்தை மதிப்பீடு ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் வாங்க மார்க் படிச்சு மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி பேப்பரில் எழுதுறது, அதுக்கு மார்க் போடுறாங்க. அதை வச்சு மட்டும் என் குழந்தைய நான் எடை போடுறேன். வாட் அபவுட் அதர் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? ஒரு பிரச்சனையை கையாளுறது, ஒரு வாக்கில் முடிவெடுக்கிறது, ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பழக தெரியாது, ஒரு வெளியே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும், அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அதை நம்ம பார்க்கறது இல்லையா? மியூசிக்கல், டான்ஸ், அதுக்கு பேர் கினஸ்தெட்டிக், லீடர்ஷிப், அந்த இன்டெலிஜென்ஸ் போச்சு. ஆக நம்மளுடைய சமுதாயமும் சரி, பள்ளிகளும் சரி, ஆசைகளும் சரி, பெற்றோரும் சரி, நம்ம பார்க்குற ஒரே இன்டெலிஜென்ஸ் அகாடமிக் இன்டெலிஜென்ஸ். அது மட்டும் போதுமா? அதான் என்னுடைய கேள்வி. அட்லீஸ்ட் இதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுடைய மற்ற இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கணுமா? Can we find out what are the intelligences my child is having? People's first experience. இந்த கடைசி கேள்வி வந்து, வாட் ஆர் யுவர் இன்டெலிஜென்சஸ்? அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்ஸ், பெற்றோர்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன? வாட் ஆர் தி மார்க்ஸ் வி ஸ்கோர் இன் தி ஸ்கூல்? இல்லை நம்முடைய மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ன? என்னுடைய பாடி இன்டெலிஜென்ஸ் என்ன? இன்டிவிட்டிவ் சொல்லணும். வரப்போகிற கணிக்கிறது, பிரச்சனையை கையாள எப்படி நம்ம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களோட இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் மனுஷன் வர்றதில்லை, பட் திஸ் ஆர் இன்டெலிஜென்சஸ். அப்போ நம்மளுடைய குழந்தைகளை மதிப்பிடுறது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் தி மார்க் இஸ் ஸ்கோரிங் தி எக்ஸாம். அது மட்டும் சரியான இன்டெலிஜென்ஸா? அதான் கேள்வி கேட்குறாங்க ஆராய்ச்சி. That is not the only kind of intelligence. அது ஒன்றாவது இன்டெலிஜென்ஸ். நல்லா படிச்சு மார்க் வாங்குறது ஒரு இன்டெலிஜென்ஸ். ஆனால் வாழ்க்கையை படிச்சா கையாளுறது நல்லா படிக்கிறவங்க இல்லையா? அப்போ நம்மளுடைய குழந்தைகளை எப்படி நம்ம வந்து இட போகிறோம்? How do we evaluate ourselves? ஸோ 7 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜென் ஆல்ஃபா, ஜென் சி, how do we handle them? இன்னைக்கு அவங்க கேட்குற சில கேள்விகளை we cannot give answer. சில குழந்தைங்க கேட்குற கேள்வி we cannot answer. நம்மளுக்கு அப்பாற்பட்டு கேட்குறாங்க. ஸோ how do we handle? ஒரு பையன் வந்து ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வீடு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் அந்த ரோட்டில் வர்றாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, டேய் போய் ஒழிச்சுக்கடா, கிளாஸ் டீச்சர் வராங்க. அம்மா போய் பாட்டியை ஒழி சொல்லி, ஏன்னா பாட்டி தான் நீ ஏன் நான் சொல்லிட்டேன், போய் பாட்டியை ஒழி சொல்லி நான் ஒழிய தேவையில்லை. பாட்டி ஹேஸ் டு கோ அண்ட் ஹைட். ஐ டோன்ட் நீட் டு ஹைட். ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் how do we handle the generation? The Gen Z, they have good qualities. நீங்கள் வித்தியாசத்தை பாருங்க. அப்பாவும் பையன் உட்காந்துருக்காங்க, அவரோட டிஃபரன்ஸ் இல்லை, இடம் மட்டும் மாறி இருக்காங்க, ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு. இங்கே பாருங்க, ஜெனரேஷன் கேப். இவரு ஜெனரேஷன் கேப் வேற, அங்கே ஜெனரேஷன் கேப் வேற. இட்ஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஜென் ஆல்ஃபா பாருங்க, 2 வயசானவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க?
She is not able to see goodness in me. இந்த ஜெனரேஷன் தொழில்நுட்ப அறிவு அதிகம், அது ஒத்துக்கணும். They have a tremendous technological knowledge. மொபைல் ஃபோன், இணையம், AI. ரெண்டாவது புதிய சிந்தனை. They have creative ideas, new type of thinking. They have புதுமையான யோசனைகள். அப்புறம் ஒரு தனி தொழில் தொடர்ந்த ஆர்வம். மூன்றாவது தன்னம்பிக்கை. ஹைதராபாத்தில் we have a Montfort school. I had gone there. ஒன்றாம் கிளாஸ் அசம்பிளி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி. அப்போ அசம்பிளி எனக்கு வெல்கம் செரமனி நடந்துட்டு இருக்கு. அப்போ 2 MC வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க பேசுகிறாங்க. MC கையில் பேப்பர் இல்லை, நோ பேப்பர், அந்த 1 hour ப்ரோக்ராமாக அப்படியே மறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்கேஜி குழந்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்கேஜி சொன்னால் டாக்கிங். அப்போ இந்த 1ஆம் கிளாஸ் பையன் சொன்னால், மை டியர் சில்ட்ரன் ப்ளீஸ் கீப் சைலன்ஸ் அண்ட் டாக்கிங் ஹியர். அது அமைதியாகிடுச்சு. நான் மிஸ்ட்டை கேட்டேன், மிஸ் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறேன், நான் எழுதி கொடுக்கவே இல்லை. சின்னவன் கேட்க இந்த புத்தி எனக்கு வராது. நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட், ஸோ டிஃப்ரெண்ட். அந்த தன்னம்பிக்கை இது இருக்கு. தங்கள் கருத்தை தயக்கமின்றி வெளிப்படுத்துகிறார். ஒரு எல்கேஜி பையன் வீட்டிலேருந்து ஸ்கூல் கவர்மெண்ட் படி காலையில் சாப்பிடுவாங்க. அவன் அம்மாட்ட வந்து, அம்மா வயிற்று கழிக்குதுமா. அம்மா சொன்னாங்க, வயிற்று கழிக்குதுன்னு சொல்லாதா, என்ன சாப்பிடல, யுவர் ஸ்டமக் இஸ் எம்ப்டி, வயிறு காலியாக இருக்கு சொன்னாங்க. இந்த பையன் சரிமா வயிறு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். ஃபர்ஸ்ட் பீரியடில் மிஸ் வந்து அந்த சில்ட்ரன் டோன்ட் சர்வ், ஐ ஆம் ஹேவிங் ஹெட்டேக், தலை வலிக்குது. இவர் சொல்லலாம், மிஸ் தலை வலிக்குது சொல்கிறாங்க, ஹெட் இஸ் எம்ப்டின்னு சொல்லுங்க மிஸ். Children will repeat exactly what you say. ஆங்கிலத்தில் ஒரு செய்தி, children are imitators, not interpreters. குழந்தைங்க அப்படியே சொல்றதை சொல்லுவாங்க ஒழிய ஏன் சொன்னாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் தயக்கமின்றி வெரி கான்ஃபிடென்ட். யூ கேன் சீ எனி ஸ்கூல். மூன்றாவது சமூக அக்கறை. ஓரளவுக்கு குறிப்பாக இந்திய குழந்தைகள் வந்து சமூக அக்கறை, சுற்றுச்சூழல், மனநலம், சமத்துவம், அப்புறம் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன், அதே சமயத்தில் பின்னாடி விரைவாக மறக்கும் திறன். இன்றைக்கு மழை காலத்தில் விரைவாக கற்றுக்கொள்ளும், புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலை மாறி இருக்கிறாங்க. பிகாஸ் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ஃபாஸ்ட். டெக்னாலஜி பயங்கரமாக ஸ்பீடாக போகுது. The AI is unbelievable. The ChatGPT, the DeepSeek எல்லாமே இட்ஸ் அன்பிலீவபிள். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இட் இஸ் சேஞ்சிங். ஒன்று வந்து பெட்ரோலை நாம் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படலாம். என்னுடைய வாழ்க்கை டைம்லேயே, என்னோட லைஃப் டைமில் இந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அது பாசிட்டிவ். இன்னொன்று, பல பெற்றோர்கள் பயப்படுறாங்க. The Gen Beta அது என்ன செய்ய போகுது? 1 year old. How the child is going to handle the future? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆச்சரியம். இந்த பயம் கலந்த ஆச்சரியம் தான் பெற்றோர்கள் வழிநடத்துகிறது ஒரு காலத்தில். இதை எப்படி கையாள போகணும்? இதுதான் பெரிய கேள்வி. இதை தெளிவாக இப்பயே சொல்றது கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். கடைசியாக உலகாவிய குளோபல் ஐடியா. ஏன்னா இன்னைக்கு இதை கனெக்ட் டு இன்டர்நெட். ஒரு 20 years முன்னாடி ஒரு பட்டனை டச் பண்ணி நான் உலகம் ஃபுல்லாக பேசலாம். அது இல்லை, பிரசாந்து ஆப்பிரிக்காவும் போயிருந்தீங்கன்னாக்க ஃபோன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சில நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆனால் சேட்டலைட் கடவாங்க. அங்கெல்லாம் ஃபோன் வரதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி வாஸ் பயங்கர கிரேஸ். அவங்களுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு ஆசை. ரீசெண்டாக பெங்களூரில் மான்ஃபோர்ட் காலேஜ் இருக்குது, ஒரு சைக்காலஜி காலேஜ். அந்த சென்டரில் வந்து ஒரு
செமினார் நடத்துனாங்க. 75 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் நடத்துறாங்க. 75, 80, 85 தான் அந்த வயசானவங்களுக்கு. நாங்கள் போய் பார்த்தப்போ என்ன ஆச்சரியம்னா, அந்த 80 இயர்ஸ் ஓல்டு அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு ஆச்சரியம். நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சிச்சு. They are so happy that before I die, I have come into contact with the technology. WhatsApp பயன்படுத்துறது, வீடியோ கால், இதை வந்து ரெடி பண்ணணும். அப்போ ஒரு சைடு ஆச்சரியம், குறிப்பாக அந்த ஓல்ட் ஏஜில் how they are coming along. இன்னும் அந்த ஆர்டிஃபிஷியல் பயன்படுத்துறாங்கன்னா இன்னும் they will know more. It's a tremendous development. இதை இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி கையாளுறாங்க? சவால்கள் இல்லை, ஒரு லிமிட்டேஷன். அதிக நேரம் மொபைல் பார்க்கறது, ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் மொபைல், அது ஒரு பெரிய சவால். இது கவன சிதறலுக்கு உதவலாம். அது ஒன்று ஒரு வெரி பிக் சேலஞ்ச். எக்ஸசிவ் அடிக்ஷன் டு டெக்னாலஜி, அது சம்மந்தப்பட்ட பல முறைகள். ரெண்டாவது, they are not patient enough. பொறுமை குறைவு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. they get angry quickly. எல்லாமே உடனே கிடைக்கணும், பக்கத்தக்கலையே ரிப்ளை. இன்னைக்கு சாட்சிபிடியில் போட்டிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே யூ கெட் எவ்ரிதிங். அதையே வாழ்க்கையில் வர நினைக்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு உடனே முடியும், காசு போகணும், உடனே காசு வரும். மூன்றாவது, மன அழுத்தம், ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். படிக்கிறது, வேலை, சமூக ஊடக ஒப்பீடு, பல காரணங்களால் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். இது இட்ஸ் a very big challenge, சவால். வேலை மாற்றம் நடப்பாங்க, ஸ்டெபிலிட்டி இல்லை, குயிக்காக மாற்றிக்கிட்டே இருக்குது. வேலை மட்டும் இல்லை, ஐடியாஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கு. திருப்தி இல்லைன்னா வேலை போயிருக்கு. ஐந்தாவது முக்கியமானது, நேரடி மனித உறவுகள் குறையும். ரிலேஷன்ஷிப், ஏன்னா கனெக்ஷன் வித் டெக்னாலஜி, வித் செல்ஃபோன், வித் கம்ப்யூட்டர். அப்போ ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இல்லை. இன்னைக்கு எஜுகேஷன் கவனமாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டீச்சர்னு சொல்லி கொஞ்ச நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் வந்து டீச்சர் இல்லை, டிஜிட்டல் டீச்சர். ஏஐ பயன்படுத்தி, மெஷினை பயன்படுத்தி ஹியூமன் பீயிங்ஸ் டீச் பண்ணுறது. ஆனால் வெரி குட் டீச்சிங். ஆனால் அந்த சோஷியல் கனெக்ஷன் இல்லையா, நம்மளுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா. They have introduced in New Zealand, Australia, Singapore, digital teaching. ஆனால் டீச்சிங் பார்த்து எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் அந்த ஹியூமன் கனெக்ஷன் இல்லை. ஸோ யூ ஹாவ் த ப்ராப்ளம். நேரடி ஆன்லைன் அதிகமாக இருக்கு. அப்போ நேருக்கு நேரம் பழகம் சிறப்பு. ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஃபின்லாண்டில் படிக்கிற ஒரு ஃபேமிலி ஏற்காடு வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஃபேமிலி ஃபின்லாண்டிலே பிள்ளைங்க பிறந்தது. ஃபின்லாண்ட் இஸ் த நம்பர் ஒன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் த வேர்ல்ட். ஃபின்லாண்ட். இதுக்கு என்ன ஆச்சரியம்னா, 2 பிள்ளைங்க, அவன் 2 பேருக்கு தமிழ் தெரியாது, 2 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. They speak only Finnish language. இத்தனைக்கும் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்ட். அவங்க 2 பேரும் அவன் நேராக வந்து கை கொடுத்து பேர் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். அதான் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அவர் சொல்லலாம் ஃபார் பெட்டர். அப்போ பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன? நான் காமிச்ச அந்த வீடியோ, many types of intelligence, human connection இல்லையே. They are used to connecting with the mission. அப்போ learning is through mission. Human connection இல்லை. இந்த மாதிரி பெற்றோரோட குழந்தைகள் உட்கார்ந்து பேசுறது is not there. அப்புறம் எளிதில் கவனம் சிதற. இன்றைக்கு ஒரு இந்தியன் சர்வே சொல்லுது, பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுடைய கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி 7
மினிட்ஸ் இல்லை, 7 செகண்ட் தான். இந்த 7 செகண்ட் டீச்சர்ஸுக்கு 1 hour ஆன்லைன் கிளாஸ் வச்சீங்கன்னா, half an hour ஆன்லைன் கிளாஸ், இல்லை கிளாஸில் 45 minutes உட்காந்து பேசுறது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டுடே. 7 seconds தான் is a ability to concentrate. Actually, the பிள்ளைங்க ரொம்ப பாராட்டணும். We have to appreciate these kids for sitting for 45 minutes in one period and listening to a teacher. இல்லை நீங்கள் வீட்டில் லெக்சர், வீட்டில் லெக்சர் பிள்ளைங்க அவன் 10 நிமிஷம் உட்காந்து கேட்டாலும் இட்ஸ் a big achievement. அது how do you understand the children? எனவே இந்த இந்திய ஜெனரேஷன் ஜென்சி திறமையும் படைப்பாட்டும் தொழில்நுட்பமும் நிறைந்த தலைமுறையாகும், அது சந்தேகம். அதே நேரத்தில் டிஜிட்டல் உலகத்தின் தாக்கம் காரணமாக பல சவால்கள், லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆகுது. அப்போ சரியான வழிகாட்டுதலும் அனுபவமும் கிடைத்தால் இந்த தலைமுறை they can shine in the future. I repeat once again, சரியான வழிகாட்டுதல் அனுபவம் வேண்டும். ஆக இந்த ஜெனரேஷன் have to be patient and listen to their parents and elders. ஏன்னா அனுபவம் அவங்களுக்கு இல்லை, பெற்றோர் தான். But the students, especially primary, high school and the higher secondary, those who are here in pass on this message, you should not think because you know technology, you know everything. No. Technology will have an end. ரொம்ப முக்கியம். Because you can operate your cell phone more faster, more efficiently than your parents and grandparents. Don't think that you know life better than your parents and grandparents. ரொம்ப முக்கியம். Now, இங்கிலீஷில் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ் தமிழில் வந்து மன உறுதி. இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் குயிக்காக பவுன்ஸ் பேக் டு லைஃப். ஒரு பிரச்சனை கையாண்ட பிறகு பழையபடி லைஃப்பை கையாளுறதுக்கு ஒரு மன உறுதி, அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ். இன்னைக்கு சிங்கப்பூர் பள்ளிகளுக்கு இது ஒரு தனி சப்ஜெக்ட். சில நாடுகளுக்கு செப்பரேட் சப்ஜெக்ட். இப்போ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இட்ஸ் நியூ சப்ஜெக்ட் ரெசிலியன்ஸ். டுடே நம்ம நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த ரெசிலியன்ஸ் குறைவு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஏன், அது உண்மையா, என்ன காரணமாக இருக்கலாம்? உங்களுக்கு நான் பேசுறது எல்லாமே நான் காரணம். இந்த சேஞ்சிங் ஜெனரேஷன், இன்றைய ஜெனரேஷன் மன உறுதி எப்படி? வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், சவால்கள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு மீண்டும் முன்னேறும் திறன் ரெசிலியன்ஸ். இன்னைக்கு ஒரு வீட்டில் திட்டினா பெற்றோர் கரெக்ட் பண்ணால் ஒரு half an hour the child should be able to come back to partner. ஒரு நாள் சாப்பிடாம blackmail பண்ணுறது, try to blackmail the parents, try to threaten the parents, otherwise run away from home or threaten the parents through various other means. I don't want to repeat here. அப்போ இந்த எபிலிட்டி குறைஞ்சிட்டு வருது. எப்படியாச்சும் அழுது சமாளிச்சிருக்காங்க, அழுது கீழே விழுந்து பேரண்ட் குட்டிக்காரன் அடிச்சு செல்ஃபோன் வாங்கியிருக்காங்க. ரெசிலியன்ஸ் எப்படி? How do you handle the problem? இவர்களுக்கு மன உறுதி குறைவு அப்படி சொல்றது சரியில்லை. நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலத்துல மன உறுதி குறைவு. அதே சமயத்தில் அவர்கள் மிகவும் மன உறுதி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உண்மை வந்து ரெண்டுக்கு நடுப்பது. இந்த உண்மை வந்து ரெண்டுக்கு நடுப்பது. இது குறைவும் இல்லை, அதிகமும் இல்லை. மாற்றங்களை எளிதாக கையாளலாம். அப்போ மன உறுதி இருக்கேன். புதிய தொழில்நுட்பம், புதிய சூழ்நிலை, தோல்விக்கு பிறகு புதிய பாதையை தேடுகிறார்கள். இந்த கொரோனாவில் COVID-19, இந்த கொரோனா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக வந்துச்சுன்னா நம்ம எப்படி விளையாடுறோம், இந்த ஜெனரேஷன் எப்படி கையாண்டுச்சு?
அப்பனா மனம் இருக்கு. They have tremendous vision. புதிய திறன் கட்டுப்படுவது, உதவி கேட்க தயங்குவதில்லை. மன அழுத்தம், மனநல பிரச்சனை இருந்தால் அதை வெளிப்படையாக பேசுறது, வளங்களை பயன்படுத்த தெரியும், ஆன்லைன் ஏஐ திறமை இருக்கு, யாரும் என்ன சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இவங்க என்னென்ன சவால்கள் சந்திக்கிறாங்க. I think for us as parents ரொம்ப முக்கியம் to know this. நீண்ட கால அழுத்தத்தை தாங்குவது சிரமமாக இருக்கும். அப்போ பெற்றோர் we should be strong mentally. அப்போ குடும்பத்தில் we have to create a very healthy atmosphere. ஒரு கேள்வி பின்னாடி கேட்கறேன். ஒரு கேள்வி, ஃபேமிலி வேல்யூஸ், உங்களுக்கு குடும்ப மதிப்பீடுகள் இருக்கா? What are the family values you have in the family? என்ன குடும்ப மதிப்பீடுகள்? பள்ளிக்கூடத்துக்கு மதிப்பீடு என்ன சொல்றோம்? This is what I want the school to do. எல்லா பெற்றோரும் சொல்றாங்க ஸ்கூல் இதான் செய்யணும். அப்போ ஃபேமிலி அவங்களுக்கு எது கடமை இல்லை. இன்னைக்கு சார் ஆராய்ச்சி சொல்லுது எல்லா குழந்தைகளுக்கும் they have a right. ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை கொடுக்கிறது பெற்றோருடைய கடமை. அதே சமயத்தில் ஆராய்ச்சி சொல்லுது, ரிசர்ச் ஸ்டடி, there are many families, children, அவங்க ஹாஸ்டல்லையும் போர்டிங்லையும் வளர்ப்பு வீட்லையும் they receive better parental care than their original family. ஹாஸ்டல்லையும் போர்டிங் ஹோம்லையும் பள்ளிக்கூடத்துலையும் அவங்களுக்கு வீட்டோட நல்ல நலமாக வாழ்வதற்கு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எடுத்து போனோம்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நல்ல குடும்ப சூழல் வாழ்வதற்கு உரிமை இருக்கு. எத்தனை பேர் ஏற்கிறீங்க? நிறைய கேட்கற போல உரிமை இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை இருக்கு. பையன் கேட்க ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை இருக்கிறது. ஆக அது நம்மளுடைய கடமை, பெற்றோருடைய கடமை. ஆக எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். அதே சமயத்தில் இன்னைக்கு சைக்கோலாஜிக்கலி சோசியாலஜி என்ன சர்வே சொல்லுதுன்னா, ஒரு குழந்தைக்கு குடும்பத்தில் பல ஆப்ஷன் கொடுக்கணும். அவங்க எதிர்காலத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. யூ வாண்ட் டு கிவ் மெனி சான்சஸ். பல ஓப்பனிங் எதிர்காலம் கெரியர் சம்பந்தமா பல ஓப்பனிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது குறிப்பாக மேலை நாடுகளில் இட் இஸ் a rule. குழந்தைகளுக்கு அவங்க எதிர்கால கெரியர் சம்பந்தமா பழைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, சமூக உடம்பை தாக்கம் அதிகம். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது ஒப்பிடுறது. மூன்றாவது, உடனடி பல்லை எதிர்பார்க்கும் மனநிலை உடனே கிடைக்கும். ஐ வாண்ட் ரிசல்ட் இம்மீடியட்லி. இதெல்லாம் பெரிய சவால் அவங்களுக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய சவால். நான்காவது, கவனம் சிதறுவது, டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்தீங்கன்னா so many pop-ups, hours, 1 hour ஈஸியாக போயிருக்கு. அதனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், செல்லை போட்டுட்டு இன்றைக்கு தேவை பல வீடுகளில் வச்சுக்கிறாங்க. பல வீடுகளில் 8 o'clock சாப்பிட்ற நேரம் எல்லாரும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூரமாக வச்சுட்டு ஒன்லி மீல்ஸ் சாப்பிட்ற டைமில் எல்லாரும் ஃபோன் பேசுகிறாங்க. சில வீட்டில் ரூல் இருக்கு, சாப்பிட்ற நேரத்தில் யாரும் ஃபோன் பேசுனா தண்ணி எடுத்து தலையில் விடுறாங்க. அது ரூல். சில வீட்டில் அப்படின்னா எல்லாருக்கும் குளிச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஸோ ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ். கைடன்ஸ் மோர் தென் கண்ட்ரோல். வழி நடத்துறது கண்ட்ரோல முக்கியம் சொல்லுவாங்க. which are controlling, guiding parents. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது?
பேசுகிற மாதிரி நம்ம இந்த கைடன்ஸ் வந்து கம் அவுட் ஆஃப் கன்சர்ன், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபேமிலி வேல்யூஸ், குடும்ப மதிப்பீடுகள், நம்ம குடும்பத்தில் மதிப்பீடு இருக்கா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து வேல்யூஸ் தெரியுது, மாரல் வேல்யூஸ், எத்திக்கல், எது தப்பு எது ரைட்டு, பர்சனல் வேல்யூ, ஆனஸ்டி, சின்சியரிட்டி, கடின உழைப்பு, உண்மை பேசுறது, அப்புறம் கல்ச்சுரல் ஃபேமிலி வேல்யூஸ், அப்புறம் ரிலிஜியஸ் வேல்யூ, ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, ப்ராக்டிக்கல் வேல்யூ, ஒர்க் எத்திக்ஸ், சுத்தமான வார்த்தையை பேசுறது. அப்போ குழந்தைங்க வந்து லேர்ன் ஃப்ரம் அஸ். அப்போ என்னுடைய குடும்பத்துடைய மதிப்பீடுகள் என்ன? நான் வந்து ஸ்கூலில் மதிப்பீடு பற்றி கேட்குறேன். ஐ ஷுட் ஹேவ் வேல்யூஸ் ஃபார் மை ஃபேமிலி, மை பர்சனல் வேல்யூ. குடும்பத்தில் என்னென்ன மதிப்பீடுகள் போட்டோம், பாதுகாக்கணும், சமாதானம், மன்னிப்பு, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், not fighting for every small reason. தேவையான சட்ட சட்டம் வளர்க்கிறது, இதெல்லாம் வேல்யூஸ். இது எப்படி நம்ம குடும்பத்தில் கடைபிடிக்கணும்? அந்த children are seeing and learning from us. And the teachers will be taking off from there. குடும்ப மதிப்பீடுகளை வச்சுன்னா the class will be teachers will take the children forward. So school cannot function in the air. பள்ளி என்பது ஒரு ஆகாயத்தில் தொங்குற மாதிரி ஒரு இது. It is taking off the family values. அப்போ ரெகுலர் ஃபேமிலி டைம் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி டைம் இருக்கா? உங்கள் வீட்டுக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற ஃபேமிலி டைம் இருக்கா? ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற டைம் இருக்கா? ஒன்றா உட்காந்து பேசுகிற டைம் இருக்கா? இல்லை உங்கள் குடும்பத்தில் பல ஒன்றா உட்காந்து எப்பயாச்சும் ஒரு ப்ரேயர் சொல்கிற டைம் இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு ஃபேமிலி டைம், ரெகுலர் ஃபேமிலி டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். சைக்காலஜி சொல்றாங்க ரெகுலர் ஃபேமிலி டைம். இதெல்லாமே ஒரு குழந்தையுடைய மனநல ஹெல்த், மென்டல் ஹெல்த் ஆஃப் தி சைல்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஷுட் கிரியேட் an environment, ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ children learn from this. கடைசியாக எப்படி குடும்பத்தில் ஒரு முரண்பாட்டிலிருந்து ஒரு இணக்கத்தை, கான்ஃப்ளிக்ட் டு கனெக்ஷன், குறிப்பாக குழந்தைகளோட எதிர்காலத்தோட ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்கும். ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட், நம்பிக்கை, அண்டர்ஸ்டாண்ட், புரிதல். ஆக இங்கே தேவைப்படுவது என்னவென்றால் வழிகாட்டுதலுக்கும் சோதனைக்கும் இடையிலே ஒரு சமநிலையை உருவாக்கும். கண்ட்ரோல் அண்ட் கைடன்ஸ் இடையில we have to bring a balance between these two. So ரொம்ப நன்றி. Thank you.